அருண் இப்போ பார்த்தீங்கன்னா, சரிகமபாவோட தவிர்த்து உங்களோட மியூசிக் ஜேர்னி எப்படி போயிட்டுருக்கு? நல்லா போயிட்டுருக்குக்கா. என்னென்னா, ஒரு மியூசிஷியனாக இது பண்ணணும் அப்படின்றது தான் என்னோட சின்ன வயசுலேருந்து ஒரு ஆசை. ஏன்னா சின்ன வயசுலேயே அம்மா வந்து மியூசிக் கிளாஸ் வந்து சேர்த்து விட்டுட்டாங்க. அப்போ வந்து சின்ன பையன்றனால கால்லாம் வலிக்கும், அதனால் போமாட்டேன். அதுக்கப்புறம் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் வாய்ஸ் நல்லா இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன வயசுல ஒரு 10 வயசுலேயே சொன்னனால, சரி ஓகே நமக்கு ஏதோ டேலண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்டட் லேர்னிங். ப்ராப்பராக லேர்ன் பண்ண ஆரம்பித்தேன். கர்நாடிக் லேர்ன் பண்ண ஆரம்பித்தேன். அப்புறம் அதே நான் அப்போ வந்து ஒரு ஆடிஷன் போனேன். சூப்பர் சிங்கர் ஆடிஷன் போனேன். அப்போது அதில் வந்து செலக்ட் ஆகலை. அப்போ நான் பயங்கரமாக அழுதேன். வேறு லெவலில் அழுதேன். நான் 2 நாள் ஸ்கூல் லீவ் போட்டுலாம் அழுதேன். கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து கல்பனா சொன்னால் இது மாதிரி இங்கே போ, உனக்கு வரும் சரிகமா போ, அதுதான் உனக்கு செட் ஆகும் அப்படின்னு சொன்னால் நான் வந்து சரிகமா போ அப்போ வந்து 4th சீசன் ட்ரை பண்ணேன். ஓகே. போன ஃபஸ்ட் இதுலேயே செலக்ட் ஆகலை. டவுட்ஸ் நிறையா இருந்தது. சரி ஓகே நம்ம இதில் சர்வே பண்ணுவோமா அப்படின்லாம் இருந்தது. சரி வேலைக்கு போயிடலாம் அப்படியும் இருந்தது. ஆனால் ஒரு கட்டத்தில் சரி ஓகே ஒரு புஷ் பண்ணி பார்ப்போம், ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு பண்ணதான் சரிகமபா.